பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய இந்த கத்ருன் நதா அல்லது ஷர்ஹு கத்ரின் நதா வபல்லி சதா என்கிற கிதாபில் நம்ம கடைசியாக பார்த்த பகுதி 85வது பக்கத்தினுடைய அந்த முதல் பந்தி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய செய்தி தொடங்க இருக்கிறோம். உண்மையிலே கடந்த பாடத்தில் இந்த 85வது பக்கத்தினுடைய அந்த கடைசி 3 வரையும் வாசிக்கப்பட்டிருக்கணும். அதுதான் முறை நேரம் இடம் கொடுக்காததால நம்ம அந்த பாடத்தை முழுமைப்படுத்திக்க கிடைக்கல. அதனால் அந்த முதல் 3 வரி அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹர்ஃபுகளோடு சம்மந்தப்பட்ட அந்த 3 வரிகளையும் வாசித்து போட்டு நாங்கள் எங்களோட புதிய பாடப்பரப்புக்குள்ளே போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க பிள்ளைகள், வஜமீ உல் ஹுரூஃபி மபுனியத்துன், வஜமீ உல் ஹுரூஃபி மபுனியத்துன், இது நஹுல அறியப்பட்ட பரவலான எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொது விதி. இது ஜமீ உல் ஹுரூஃப் மபுனியத்துன், அனைத்து ஹர்ஃபுகளும் மபுனியாகும், அனைத்து ஹர்ஃபுகளும் மபுனியாகும்னு சொல்லுவாங்க. ஹர்ஃபுன்னு வந்துட்டால் அது மபுனி, அது ஒன்று சுக்கூன் மீது மபுனியாக இருக்கலாம், அல்லது ஃபத்தஹு கஸ்ரலம் எது மீதாவது இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹர்ஃப் எடுப்போமே, கது, கது ஒரு ஹர்ஃப், அது சுக்கூன் மீது மபுனி. பல் என்கிறது ஒரு ஹர்ஃப், சுக்கூன் மீது மபுனி. இன்ன அன்ன லாக்கின்ன க அன்ன அதெல்லாம் ஹர்ஃப், அவைகள் ஃபத்தஹின் மீது மபுனியாக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கறதுக்கு. எனவே ஹர்ஃபுகள் மபுனி, மபுனின்னு வரும் பொழுது அதனுடைய ஹரக்கத்து பொழுதும் என்ன செய்யாது, மாறாது. லம் லன் இதெல்லாம் மபுனியானவைகள். அடுத்தது ஹர்ஃபுகளுக்கு ஹர்ஃபுன்னு வந்துட்டால் அதுக்கு ஏராப்ன்ற அது தனியே செப்பரேட்டான ஒரு ஏராப் இருக்காது. அதாவது ஏராப்ன்னு சொன்னால் அது அமல் செய்யக்கூடிய ஆமிலாக இருக்கலாம், ஆனால் அதில் என்ன செய்யாது, ஒரு தாக்கத் ஏற்படுத்தப்பட்டிருக்காது. வஜமீ உல் ஹுரூஃபி மபுனியத்துன், இன்னும் அனைத்து ஹர்ஃபுகளும் மபுனியாகும். லம்மா ஃபரகுத்து மின் திக்ரி அலாமாத்தில் ஹர்ஃப், ஹர்ஃபுடைய அடையாளங்களை நான் கூறி முடித்த போது. லம்மா ஃபரகுத்து, ஃபரகனால் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது, ஃபினிஷ் பண்ற. அப்ப ஃபரக மின்ஹு, எந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறோம் அதுக்கு நம்ம மீன் படணும். ஃபரகுத்து மினல் அகில், ஃபரகுத்து மினல் கிதாபா எழுதி முடிஞ்சு, ஃபரகுத்து மினல் அகில் சாப்பிட்டு முடிஞ்சு, ஃபரகுத்து மினல் ஷுர்பி, ஃபரகுத்து மினல் லஅபி, ஃபரகுத்து மினல் முத்தாலஅத்தி, ஃபரகுத்து மின் கிராஅத்தில் குர்ஆன், அப்படித்தான் வரும். அப்ப ஹர்ஃபுகளுடைய அடையாளங்களை நான் கூறி முடித்த போது, வபயானி மா, ஒன்றை தெளிவுபடுத்துவது. வபயானி மா, பயான்ட தெளிவுபடுத்துறேன் அர்த்தம். இடத்துல பயானுக்கு தெளிவு என்னது, பான யபீனு பயான், அபான யுபீனு இபானத்தன், அது பையன் யுபையினு தபியின், அந்த அர்த்தம். வபயானிமா, ஒன்றை தெளிவுபடுத்துகிற அந்த விஷயத்தையும் நான் செய்து முடித்த போது. உஹ்துலிஃப ஃபீஹி, அதிலே கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டு விட்டதே அவ்விதமான ஒன்றை, அதிலே கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டு விட்டது அவ்விதமான ஒன்றை தெளிவுபடுத்துகிற அந்த விஷயத்தையும் நான் செய்து முடித்த போது. எப்படி அது கருத்து முரண்பாடு பட்டிருக்கிறது, ஒபயானி மஹ்துலிஃப ஃபீஹி மின்ஹு, அதாவது மினல் ஹர்ஃப், அந்த ஒன்று, அந்த இதுல கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டிருக்க அந்த ஒன்று அது ஹர்ஃபில் என்றும் உள்ளதா இல்லையா, மின்ஹு அம்ல, அதாவது மினல் ஹர்ஃபி அம்ல, ஹர்ஃப் வகையை சார்ந்ததா இல்லையா என்று அதிலே கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டு விட்டது அவ்விதமான ஒன்றை தெளிவுபடுத்துகிற அந்த விஷயத்தையும் செய்து முடித்த போது, தகர்து, நான் கூறினேன், ஹுக்மஹு, அதனுடைய பொதுவான சட்டத்தை சொன்னேன். என்ன பொதுவான சட்டம், அது ஹர்ஃபுகள் எல்லாமே மபுனி என்கிற அந்த பொதுவான சட்டம். வ அன்னஹு மபுனியுன், அதே மாதிரி ஹர்ஃபுகள் எல்லாமே மபுனி என்றும் கூறினேன். லா ஹல்ல லிஷைஇன் மின் கலிமாத்திஹி ஃபில் இராப், லா ஹல்ல லிஷைஇன் மின் கலிமாத்திஹி, அந்த ஹர்ஃபு என்கிற அந்த கலிமா, கலிமாத்துல் ஹர்ஃப் இல்லையா, அப்ப ஹர்ஃப் என்கிற அந்த கலிமாக்கள் எதுவுக்கும் எந்த பங்கும் கிடையாது. மினல் இராப் அல்லது ஃபில் இராப், இராபில் எந்த பங்கும் கிடையாது. லா ஹல்ல ஃபில் இராப், இராபில் எந்த பங்கும் கிடையாது. லிஷைஇ மின் ஹாதிஹி அல் கலிமாத், இந்த ஹர்ஃபுகள் என்கிற எதுவுக்கும், ஹர்ஃபு என்கிற அந்த கலிமா, ஹர்ஃபுங்கிறது கலிமா தானே, ஒரு சொல் தானே அது.
அதாவது இப்ப கலிமாங்கிறதுக்குள்ள இஸ்ம் ஃபியல் ஹர்ஃப் 3 மடங்கு. எனவே ஹர்ஃபுக்கு ஏராபில் எந்த பங்கம் இல்லை என்றும் நான் கூறிவிட்டேன் சொல்லி அதோட அது முடிஞ்சது. இப்பதான் நம்ம ஒரு புதிய எங்களோட பாடப்பரப்புக்குள்ள போகிறோம். அதுதான் அல் கலாமு லஃப்துன் முஃபீதுன். அல் கலாமு லஃப்துன் முஃபீதுன். இப்போ முன்னால கலிமாவை பத்தி சொல்லிட்டாரு. ஒரு ஒற்றை சொல்லுக்கு இருக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாக சொன்னாரு. அந்த ஒற்றை சொல்லில் அடங்கக்கூடிய இஸ்ம் ஃபியல் ஹர்ஃபுகளை பத்தி, அதுல எது மூரப் எது மப்னி, அப்படி மபுனியாகுவதாக இருந்தால் இதன் மீது மபுனியாக்கப்படும் என்கிற அந்த முழுமையான விவரங்களை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இப்ப இந்த கலிமாவால் அமைய பெறக்கூடிய கலாம் சம்பந்தமாக பேச போறாரு. வல் கலாமு லஃப்துன் முஃபீதுன். கலாம்டால் பேச்சு என்று சொல்லுவோம். இங்க கலாம கொண்டு நாட்டம் என்னென்று கேட்டால் தெளிவா சொல்வதாக இருந்தால் முற்று பெற்ற வாக்கியம், அதாவது அல் ஜும்லத்துல் முஃபீதா, முற்று பெற்ற வாக்கியத்தை தான் நீங்க கலாம் கலாம் அப்படின்னு சொல்ல போறாரு. வல் கலாம், கலாம் என்பது லஃப்துன் முஃபீதுன், பயன் தருகிற பிரயோஜனமான ஒரு மொழிச்சல் அப்படிங்கிறாரு. லஃப்துனா மொழிச்சல், ஒரு உச்சரிப்பு, மொழிச்சல் அப்படிங்கிறாரு. லம்மா அன்ஹைத்துல் கௌல ஃபில் கலிமா. லம்மா அன்ஹைத்து, அன்ஹாண்டால் முடித்தான், அதாவது ஒரு விஷயத்தை ஃபினிஷ் பண்றதுக்குள்ள சொல். அன்ஹா யுன்ஹி இன்ஹா நிஹாயத், முடித்த போது. அல் கௌல ஃபில் கலிமா, கலிமாவை பற்றி கூறுவதனால் ஒற்றை சொல். கலிமாங்கிறது சிங்கிள் வேர்டு. அப்போ ஒற்றை கலிமா, ஒற்றை சொல். என்ன அதை பற்றியான கவுல் அப்படின்ற கூற்றை நான் கூறி முடித்த போது அதனுடைய 3 பங்குகளையும், அப்போ கலிமானுடைய 3 பங்குகள் தான் இஸ்ம் ஃபியல் ஹர்ஃப். இந்த 3 பங்குகளையும் நான் கூறி முடித்த போது ஷரஅத்து, நான் ஆரம்பித்தேன் ஃபி தஃப்சீரில் கலாம், கலாம் பற்றிய அந்த தெளிவுரையை, கலாம் சம்பந்தமான தெளிவுபடுத்துவதை. ஃபஸ்ஸர்னா தெளிவுபடுத்தினான், விளக்குறது. அப்ப கலாம் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கறதுக்கு நான் ஆரம்பித்தேன். ஃபதகர்த்து, நான் சொன்னேன், அன்னஹுன்னா அன்னல் கலாம, கலாம் என்பது என்ன தெரியுமா? இபாரத்துன் அனில் லஃப்தில் முஃபீத், பயன் தரக்கூடிய பிரயோஜனமான ஒரு மொழிச்சலை குறிக்கும். இந்த இபாரத்துன் அன்று வாரது, அதாவது இதை அது குறிக்கும். அந்த மொழி லேசா தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது இபாரத்துன் என்றால் இதை அது குறிக்குது அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இட் மீன்ஸ் அர்த்தம். இபாரத்துன் என்றால் இட் மீன்ஸ், அது அர்த்தம் என்னென்றால் நீண்ட கருத்து. இபாரத்துன் அன், இப்ப நாங்க சொல்லுவோமே பைத்துனா, எங்களுடைய வீடானது இபாரத்துன் அன் சாலத்தின், அதுல ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. உர்ஃபத்துல் ஜுலுஸ், ஒரு லிவிங் ரூம் இருக்குது. மத்துபஹ் உர்ஃபத்தைனி லின்னவும், அப்படி இப்படி சொல்லி கொண்டு போவோம். அப்ப அது எங்களோட வீடுங்கிறது இதுதான் குறிக்குது அப்படிங்கிறது. இபாரத்துன் அன்றது என்னது? குறிக்கும். அதாவது லேச சொல்வது அந்த நீண்ட கருத்து. ஃபதகர்து அன்னஹு இபாரத்துன் அனில் லஃப்தில் முஃபீத், பயனுள்ள ஒரு உச்சரிப்பை அது குறிக்கும் என்று நான் கூறினேன். வனஇனி பில் லஃப்ல், லஃப்ல் என்ற சொல்லை கூட நாங்கள் நாடுகிறோம். வனஇனி என்றால் வி மீன்ஸ், என்ன வி மீன், நாங்கள் நாடுகிறோம் அர்த்தம். வனஇனி பில் லஃப்ல், லஃப்லை கூட நாங்கள் நாடுகிறோம். அஸ்ஸௌத அல் முஷ்தமில, அஸ்ஸௌத் என்றால் உச்சரிப்பு, சத்தம், அந்த அர்த்தம், ஓசை. அல் முஷ்தமில அலா பஅதில் ஹுருஃப், சில எழுத்துக்களை உள்ளடக்கிய. முஷ்தம் என்றால் இன்க்ளூடிங், உள்ளடக்கிய, கம்ப்ரைசிங், அந்த மாதிரி. இந்த சில எழுத்துக்களை உள்ளடக்கிய ஒரு உச்சரிப்பாகும். அல்லது அவுண்டால் தனியை கருத்து வாசிக்க கூடாது, நம்ம அந்த விளங்குறதுக்காக வேண்டி அவுக்கு அல்லதுன்னு கருத்து வாசிக்கிறோம். என்னுடைய ஹரஃபுக்கு தனியை கருத்தோடு இல்லையே. அவுமா அல்லது ஒன்றாகும். குவா அது ஃபி குவத்தி தாலிக்க, அதனுடைய சக்தியில் அல்லது வலுவில் இருக்குமே. வலுன்றது அர்த்தம் என்னன்னு கேட்டால், வலு சக்தின்ற அர்த்தம். அதுல பவர்ல, அதனுடைய ஸ்தானத்துல இருக்கும். அல்லது ஒன்றாயிருக்கும். ஹுவ அது எப்படிப்பட்டது என்றால் ஃபி குவத்தி தாலிக்க, ஃபி குவத்தி தாலிக்க கொண்ட அர்த்தம் அஸ்ஸௌத்துல் முஷ்தமில் அலா பஅதில் ஹுரூஃப், அதாவது எழுத்துக்களை உள்ளடக்கிய ஒரு ஓசையினுடைய அந்தஸ்தில், அந்த வலுவில், அந்த சக்தியில், அந்த பெருமானத்தில் அது இருக்கும். ஃபல் அவ்வலு, முதலாவதற்கு உதாரணம். முதலாவது என்ன அர்த்தம்? அஸ்ஸௌத்துல் முஷ்தமில் அலா பஅதில் ஹுரூஃப், அதான் முதலாவது. அப்ப சில எழுத்துக்களை உள்ளடக்கிய ஓசை என்கிறதுக்கு உதாரணம் நஹு ரஜுலுன் வ ஃபரசுன். அதான் என்னது? இப்ப ரஜுல்ல ரா ஜீம் லாம்னு சில எழுத்துக்கள் இருக்குது, அதை நாங்கள் உச்சரிக்கிறோம், ரஜுல்னு உச்சரிக்கிறோம், ஒரு சவுண்ட் அதுக்கு வருது. ஃபரஸ், ஃபரஸ்ன்னு வருது. ரஜுல்னா வளர்ந்த ஆண், ரஜுல்னா வளர்ந்த ஆண்.
ரஜுல்னு உடனே மனிதன் சொல்லக்கூடாது. ரஜுல்னா வளர்ந்த ஆண், அதாவது எப்ரோபிரியேட்டான மீனிங். மனிதன் சொல்லிடக்கூடாது. அதனால தான் நீங்க குர்ஆன்ல பாருங்க, அந்த அந்த சரியான சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்குது குர்ஆன். அல்லாஹ் தஆலா நபியை பற்றி சொல்லும் பொழுது வமா முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் வளர்ந்த ஆண் யாருக்கும் தந்தையாக இல்லை. பாருங்க அந்த வாசம் எவ்வளவு மிக துல்லியமா இருக்குண்டு. முஹம்மது இருக்காருல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க உங்கள வளர்ந்த யாருக்கும் தந்தையாக இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு சின்ன பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளாக இருந்திருக்காங்க. வளர்ந்த ஆண்கள் அல்ல அவங்க, அவங்க சின்ன பிள்ளைகள். அவங்க உதாரணமாக இப்ராஹிம் ஒரு பிள்ளை இருந்திருக்காங்க, மௌத்தா போயிடுச்சு சின்னத்திலேயே. தாஹிர், தையிபு, அப்துல்லா சொல்லுவாங்க இல்லையா, காசிம் அப்படின்னுலாம். சரி, அப்ப ரஜுல்னா வளர்ந்தான், ஃபரஸ்ந்த குதிரை, வசான் இரண்டாவதானது கல் லமீர், லமீரை போல. அப்ப இந்த அவுமாஹுவ ஃபி குவத்தி தாலிக்க, அதனுடைய வலுவில், அதனுடைய சக்தியில், அதனுடைய ஸ்தானத்தில் இருக்கும் எவ்விதமான ஒன்று கருத்தம் கல் லமீர், லமீர் மாதிரி. அல் முஸ்தத்தினால் மறைந்து இருக்கக்கூடிய லமீரை போல. ஃபி நஹ்வி லுரிப், இதுரிப் போன்றதிலே. வதுஹப் இன்னும் இதுஹப் போன்றதிலே மறைந்து இருக்கக்கூடிய லமீரை போல. இப்போ இதுரிப்ல அந்த ஒரு லமீர் மறைஞ்சிருக்குல்ல, நீ அடி. இதுஹப் நீ போன்றச்சா ஒரு மறைஞ்ச ஒரு லமீர் இருக்கு. அந்த மறைஞ்ச லமீர் நம்ம உச்சரிக்காட்டியும், என்னது எழுத்தளவுல அந்த நம்ம உச்சரிக்காட்டியும் அதுக்குள்ள அது மறைஞ்சு இருக்கிறது, அது உச்சரிக்கப்படுவது போலதானே அது. அல் முகத்தர் பி கவுலிக்க அன்ஸ், என அந்த என்று உன்னோட கூற்றிலே ஏற்படுத்தப்படுகிற அந்த இதுரிப் இதுஹப் போன்ற ஃபேட்கள்ல மறைந்திருக்கக்கூடிய லமீரை போல. வனஇனி பில் முஃபீத், பிரயோஜனமான உச்சரிப்பு. பிரயோஜனமான உச்சரிப்பு என்கிற அந்த சொல்லின் மூலமாக நாம் எதை நாடுறோம்? பிரயோஜனம் என்கிறது மூலமாக நாம் எதை நாடுறோம் என்றால் ஒன்றை நாங்கள் நாடுகிறோம். யஸிஹுல் இக்திஃபாஉ பிஹி, அதை கொண்டு போதுமாக்கி கொள்வது. இக்தஃபா யக்தஃபி இக்திஃபா என்னது மஸ்தர். அது இக்தஃபானால் போதுமாக்கி கொண்டான், அதை கொண்டு போதுமாக்கி கொள்ள என்னது போதுமாக்கி கொள்வது சிஹத்தாகும் என்றால் சரியாகுமே. அதை கொண்டு போதுமாக்கி கொள்வது என்றால் அவ்வளவு சொல்லிட்டா போதும் என்கிற அந்த விஷயம் அங்க ஓகே ஆகும். அதான் சொல்றாரு வனஇனி பில் முஃபீத், பிரயோஜனமானது என்ற சொல்லை கொண்டு நாங்கள் நாடுகிறோம். ஒன்றை யஸிஹுல் இக்திஃபாஉ பிஹி, அதை கொண்டு போதுமாக்கி கொள்வது சீராகுமே, சஹீஹாகுமே, சரியாகுமே, அவ்விதமான ஒன்றை நாங்கள் நாடுகிறோம். பனஹு காம ஸைதுன், காம ஸைதுன் என்ற உதாரணத்தை போல. காம ஸைதுன் என்கிற உதாரணமானது எப்போ என்று காம ஸைதுன் போன்றதானது கலாமும், கலாம் ஆகும். ஃபனஹு காம ஸைதுன், காம ஸைதுன் போன்றதானது கலாமுன், கலாம் ஆகும்டா ஒரு வாக்கியம் அது. காம ஸைதுன், ஸைத் எழுந்துட்டான். இங்க பாருங்க, இங்க நாங்க காமன்ற ஒரு ஃபியல் வந்திருக்குது, ஸைதுன்ற ஒரு ஃபாயில் வந்திருக்குது. அது ரெண்டும் வந்துட்டாலே வசனம் கம்ப்ளீட். ஸைத் எழுந்து நின்றான், வாக்கியம் அது. லிஅன்னஹு, ஏனென்றால் அது லஃப்லுன் ஒரு மொழிச்சல். நம்ம உச்சரிக்கிறோம் காம ஸைதுன்ற அது ஒரு மொழிச்சல். யஸிஹுல் இக்திஃபாஉ பிஹி, அப்படி சொல்லிட்டால் அதை கொண்டு போதுமாக்கி கொள்வது சீராகிவிடும்னால், அப்படி சொல்லிட்டால் அதனுடைய அர்த்தம் முழுமை பெற்றுவிடும். கதபுத்த ஸைதுன் காயிமுன் மஸலன், உதாரணத்துக்கு நீங்க ஸைதுன் காயிமுன் அப்படின்னு சொல்லி பிளாக் போர்ட்ல நீங்க எழுதினீங்க என்றால் ஃபலைஸ பிகலாமின், அதாவது ஸைதுன் காயிமுன் நீங்க கொப்பிலையோ அல்லது ஒரு தாள்லையோ அல்லது ஒரு பிளாக் போர்ட்லையோ அல்லது சுவர்லையோ நீங்க எழுதுருங்க. எழுதினால் அங்க உச்சரிப்பு வராது. நீங்க சும்மா எழுதி விடுறீங்க, ஸைதுன் காயிமுன் எழுதி விடுறீங்க. அப்படி ஸைதுன் காயிமுன் நீங்க சும்மா வெறுமனே எழுதி விட்டால் அதுல கலாம் அடங்காது. எனவே கலாம் எங்கிருந்தால் கண்டிப்பாக அது வாயால் உச்சரிக்கப்படணும், வாயால் உச்சரிக்கப்படணும். எழுதினதுக்கு அது கலாமாக ஆகிவிடாது அப்படிங்கிறாங்க. அது ஜும்லான்னு சொல்லுவோம், அது வேற விஷயம். ஆனால் கலாம்னு சொல்றல, கலாமுக்கு கண்டிப்பா உச்சரிக்கப்படணும். ஏனென்றால் அந்த வசனம் ஸைதுன் காயிமுன் என்பதானது வஇன் ஸஹல் இக்திஃபாஉ பிஹி, அதை கொண்டு என்னப்பா வசனம் அதை கொண்டு போதுமாக்கி கொள்வது சீராகும் என்றால் அதை கொண்டு வசனம் சீராகிவிடும். லாக்கின்னஹு என்றாலும் லைஸ பிலஃபு, அங்க உச்சரிப்பு நடக்கல. வகதாலிக்க அவ்வாறே இதா அஷர்த இலா அஹதின், யாராவது ஒரு மனிதருக்கு நீ சுட்டி காட்டினால், சமிக்ஞை செய்தால். அஷார்னா சமிக்ஞை செய்யறது. உதாரணமா நம்ம சில சந்தர்ப்பங்கள் நம்ம பேச மாட்டோம் வாயால இல்லையா, இங்கே வா, அங்கே போ, இரி, எலும்பு அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், வாயால சொல்ல மாட்டோம். நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால்
கையால் சமிக்கை செய்வோம். எப்படி இரின்னு சொல்வதாக இருந்தால், அதாவது உள்ளங்கையை கீழ் நோக்கி பூமிக்கு நோக்கி ஆக்கி நம்ம என்னது விரலாட்டம் என்ன செய்யறோம், சமிக்கை செய்யறோம். நீங்க செஞ்சு பார்த்தா உங்களுக்கு இரி இரின்னு சொல்லும் பொழுது எப்படி வருது, நமக்கு கை கீழ் நோக்கி போகுது இல்லையா. எலும்பு எலும்புன்னு சொல்லிச்ச கை விரல்கள் மேல் நோக்கி போகுது. அப்ப அந்த நேரத்துல வந்து உள்ளங்கை பகுதி வானத்தின் பக்கமாக இருக்கு இல்லையா, எலும்பு எலும்புன்னு சொல்றோம். அப்ப அந்த கையால் நம்ம காட்டி எலும்பு அல்லது இரி, இங்கே வா அங்க போ அப்படின்னு நம்ம சமிக்கை செஞ்சோம்னால் அது அதுல ஒரு அதுல ஒரு இது இருக்குது, என்ன ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, அது ஒரு ஒரு கலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப கலாம் என்றால் கண்டிப்பாக உச்சரிப்பு வரணும். வெறுமனை சமிக்ஞைகளோ அல்லது எழுத்து மூலமாக எழுதுகிறதோ கலாம் என்கிற அந்த லிஸ்டுக்குள்ள, அந்த பட்டியலுக்குள்ள வராது. வகதாலிக்கை அவ்வாறுதான் இத அஷர்த்த இலா அஹதின், யாராவது ஒரு நபருக்கு நீ சமிக்ஞை செய்தால், பில் கியாம் எழுந்து நிற்குமாறு நீ சமிக்ஞை செய்தால், அவில் குஊத் அல்லது அமருமாறு, கஅத யகூது குஊத்னு அமருதல், அமருமாறு நீ சமிக்ஞை செய்தால் ஃபலைஸ பி கலாமின், அதுவும் கலாம் அல்ல. லிஅன்னஹு லைஸ பி லஃப்லின், காரணம் அங்கு லஃப்ல் இல்லை, உச்சரிப்பு இல்லை, அங்கு உச்சரிப்பு இல்லை. அப்ப நமக்கு என்ன சுருக்கமாக வழங்குதுன்னு கேட்டால், கலாமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஓசை, ஒரு உச்சரிப்பு நடக்கணும். அடுத்தது சொல்லப்பட்ட அந்த விஷயம் ஒரு முற்று பெற்ற வாக்கியமா மாதிரியான அமைப்புல இருக்கணும், ஒரு முழுமை பெறணும். அப்ப முழுமை பெறுதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், அதாவது நீங்க பிரயோகிக்கக்கூடிய அந்த 2 வார்த்தையோ அல்லது 2க்கு அதிகமான வார்த்தையோ அது ஒரு ஒரு அர்த்த புருஷ்டியை கொடுக்கணும், ஒரு அர்த்த புருஷ்டியான வாக்கியமாக இருக்கணும். ஒரு நீண்ட வாக்கியம் நிபந்தனை கூற்று மட்டுமாக சொல்லப்பட்டிருக்குது, பதில் கூற்று அங்க வரல என்றால் அதுவும் கலாம் அல்ல. உதாரணமாக இதா தஹப ஜைதுன் இலல் மதரசத்தி அல்யௌம் மஅ வாலிதிஹி பிசையாரத்திஹின்னு ஒரு வசனம் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, இதா தஹப ஜைதுன், ஜைது போனால், இலல் மதரசா மதரசாவுக்கு போனால், அல்யௌம் இன்று போனால், மஅ வாலிதிஹி அவன் வாப்பாவோட போனால், பிசையாரத்தி அவன் வாப்பாவோட கார்ல போனால், இப்படியெல்லாம் நீண்டதாக சொன்னாலும் அதுக்கு ஜவாப் ஒரு பதில் கூற்று வரல என்றால் அந்த ஷர்த்தியத்தான ஜும்லா கலாமாக அமையாது. வாப்பாவோட காலையில கார்ல ஸ்கூலுக்கு போனால் அப்படின்னு நீண்ட வசனத்தை நீ சொன்னாலும் அது வாக்கியமாக கொள்ளப்பட மாட்டாது. அது அது ஷர்த்துடைய வசனம் மட்டும்தான், ஜவாபும் வந்ததான் கலாமாகும். அப்ப இதா தஹப ஸைதுன் இலல் மதரசா, அங்கால என்னது வாக்கியத்தை முடிக்கணும். எப்படி ஃபரிஹ அல் முஅல்லிமு, ஆசிரியர் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு முடிக்கணும் வாக்கியத்தை. அடுத்தது சொன்னோம் என்னன்னு கேட்டால், ஒருத்தர் பிளாக் போர்ட்ல அல்லது ஒரு தாளில் எங்க சரி எழுதுறாரு, எழுதி மட்டும் வச்சிருக்காரு, அதை உச்சரிக்கை இல்லைன்னா அதுவும் நம்ம கலாம்னு சொல்ல மாட்டோம். சமிக்ஞைகள் மூலமாக ஒருத்தரோட உரையாடினால் அல்லது பேசினால் அதுவும் கலாம் என்கிற லிஸ்டுக்குள்ள வராது. இப்ப இதெல்லாம் ஏன் சொல்ல வராங்க தெரியுமா, இதுல ஒரு சின்ன விஷயமும் இருக்கு. அகீதாவோட விஷயத்துல நான் இதை சொல்வதனால நீங்க யாரும் என்ன சர்ச்சைக்குள்ள ஆகிடக்கூடாது. அல் குர்ஆன் வந்து அல்லாஹினுடைய கலாம், அப்படித்தானே, அல்லாஹினுடைய கலாம். அப்ப நம்ம எல்லாம் அல் குர்ஆனை வந்து கலாம் உல்லான்னு சொல்றோம். வினஸ்ஸில் குர்ஆன், குர்ஆன்ல கலாம் உல்லான்னு வந்திருக்குது. எப்படி அல்லாஹ் குர்ஆனை சொல்றான், வ இன் அஹதும் மினல் முஷ்ரிகீன வ இன் அஹதுன் மினல் முஷ்ரிகீன ஸ்தஜாரக ஃபஅஜிருஹு ஹத்தா இஸ்மஅ கலாம் அல்லாஹி, குர்ஆன்ல கலாம் அல்லாஹின்னு வந்திருக்கு. உங்களிடத்தில் இணை வைப்பாளர்களில் யாராவது ஒருவர் தஞ்சம் புகுந்தால், அடைக்கலம் தேடினால் நீங்க அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, அல்லாஹினுடைய வேதத்தை அவங்க கேட்கும் வரை அப்படின்னு இருக்கு. அப்ப ஃபஅஜிருஹு ஹத்தா இஸ்மஅ கலாம் அல்லாஹி, இந்த கலாம் அல்லாஹ்னு குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. யுரீதுன அன் யுபத்திலு கலாம் அல்லாஹி, அல்லாஹினுடைய கலாமை அவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள், குர்ஆன்ல வந்திருக்குது. அப்ப அல்லாஹ் முத்தகல்லிம், பேசுபவன் என்கிற பண்பு அல்லாஹுக்கு இருக்குது. சிஃபத்துல் கலாம், அல்லாஹுக்கு பேசுதல் என்கிற ஆற்றல் இருக்குது. எனவே ஒரு 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 கடவுளுக்கு, ஒரு இறைவனுக்கு பேச தெரியாது என்று சொல்வது மிகப்பெரிய ஊமை அப்படின்னு சொல்வது மிகப்பெரிய ஒரு குறை. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காளை கண்டு குட்டி கொண்ட மூசா நபியுடைய காலத்துல அந்த சாமிதி என்கிறவன் வந்து ஒரு காளை மாட்டு கண்டு குட்டி கொண்ட தங்கத்தால செஞ்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம் வரும்போது அதனுடைய காலடிச்சுவடு தரையில் படுகக்கூடிய அந்த காட்சி அவன் கண்டு, அந்த ஜிப்ரீல் அந்த அந்த குதிரையினுடைய முன்னத்தங்கால் பட்ட அந்த மண்ணை எடுத்து இந்த குதிரை இந்த என்னது அந்த காளை மாட்டு கண்டுக்குட்டியினுடைய வாயில போட்டு அது கத்த தொடங்கியது.
அப்போ அதனால இதுதான் நம்மளோட கடவுள். மூசா மறந்து போய் இறைவனை மறந்து போய் எங்கேயோ போயிட்டாரு, இதான் நம்மளோட கடவுள்னு சொல்லி போட்டு சாமிரி அந்த 40 நாளைக்குள்ள மக்களை வழிகெடுத்தான். அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உசுரோட தான் இருக்காங்க, அது வேற விஷயம். அவரும் தடுத்து பார்க்குறாரு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவரால் தடுத்து முடியல, சாமிரிக்கு ஆக்கள் கூட்டிட்டுது. அவ காளை மாட்டு கண்டுக்குட்டியை 40 நாள் வணங்க தொடங்கிட்டாங்க அவங்க. இப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்க அவங்களுடைய அதாவது தூர்சினா மலையில் அவங்களுடைய 40 நாள் தவம் அதை முடிச்சு போட்டு திரும்பி வராங்க. நம்ம தவம்னு எல்லாம் சொல்ல சரியில்லை, தமிழ் சொல் தவம்னு சொல்றதுனால தான் சொல்லிக்கொண்டு வரேன் அப்படி. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்க தூர்சினா மலையில் 40 நாள் கடந்துட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தா நிலைமை மோசமாக இருக்குல்ல. நான் என்னத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரியணும் இதில். அப்போ வந்த உடனே வந்து பார்க்குறேன் காளை மாட்டு கண்டுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்காங்க. கடுமையான கோபம் வந்துடுது, கட்டும் சூடாயிருது. அந்த நேரத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் அவர் கையை வைக்க தொடங்கினார், அடிக்கிறதுக்கு வலிக்கிட்டாரு. தாடியை பிடிச்சி உசுப்பி தலையையும் சவட்டி ஒரு குத்த பார்த்தாரு. அப்போ தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, லா தஹுத் பிலிஹியத்தி வலா பிரஸி, இந்த தாடியை பிடிக்கிற வேலை, இந்த தலையை மண்டையை உடைக்கிற வேலை செஞ்சிட வேணாம், தயவு செஞ்சு கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. திருப்பி இப்படித்தான் என்னது, நான் ரொம்ப முயற்சித்து பார்த்தேன், ஆனால் எனக்கு இயலாமல் போச்சுது அப்படி இப்படின்லாம் விளக்க மன்னிப்புலாம் கேட்டார். அது வேறு விஷயம். இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காளை மாட்டு கண்டுக்குட்டியை எடுத்து அவர் இப்போ ஒரு அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டார், நபியினவார். அதை எடுத்து என்னது சுக்குநூறாக உடைச்சி அதை பற்ற வச்சு என்னது கடல்லையே அந்த சாம்பல்கள் எல்லாம் தூவி வீசிட்டாரு. அது வேற விஷயம். அதில் கொஞ்சம் கூட ஒரு 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 துளியை கூட வைக்கல. ஒரு சின்ன இப்போ தங்கம் தானே, இப்போ தங்கத்தை எடுத்து வேற பயன்பாட்டுக்கு எடுத்துருக்கலாம் தானே அப்படின்னு ஒரு ஆள் கேட்கலாம் இல்லவா? அப்படி அவர் ஒரு 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 எச்ச சுற்றங்களோட வைக்கல. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த காளை மாட்டு கண்டுக்குட்டியினுடைய ஒரு காலையோ அல்லது ஒரு வாழையோ அல்லது ஒரு முதுகு அல்லது தலையோ அந்த தங்கத்தை வச்சிருந்தால் நாளைக்கு மூசா நபி மௌத்தா பண்ணதுக்கு ஒரு கூட்டம் வரும். அவனால் இந்த காளை மாட்டு கண்டுக்குட்டியை வச்சு வேற பூஜை, இந்த இந்த சின்ன எச்சங்களை வைத்து வேற ஒரு பூஜையை நடத்த தொடங்கிடுவானோ. அதனால மூசா பார்த்தாரு, இதுல ஒன்றை மிச்சம் வைக்கப்படா அவ்வளோத்தையோட தெரிஞ்சு போட்டு பற்ற வச்சு கடலை தூக்கிட்டாரா. அந்த நேரத்துல ரவி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, சொன்னாரு, அஃபலா யரவுன அல்லா யர்ஜிஉ இலைஹிம் கவுலா, இந்த காளை மாட்டு கண்டுக்குட்டிய கடவுள் உண்டானவள் இல்ல, அது கடவுளாக இருக்க முடியுமா? முடியாது இல்ல. ஏதறிவ முடியாது. அஃபலா யரவுன அல்லா யர்ஜிஉ இலைஹிம் கவுலா, அந்த காளை மாட்டு கண்டுக்குட்டிக்கு நீ சொல்லக்கூடிய விஷயத்தை கூட ரிப்பீட் சொல்ல தெரியாது, அதாவது பேச தெரியாது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்க வந்து அந்த இடத்துல காளை கண்டுக்குட்டி கடவுள் இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு பேச தெரியாது அப்படிங்கிறாரு. எனவே கடவுள்னால் கண்டிப்பாக பேசணும் என்கிறது தான் அவர் நிறுவ வாரார் அந்த இடத்துல. அஃபலா யரவுன, அந்த எரும மாட்டு கூட்டத்துக்கு தெரியாதா, அவர்கள் பார்க்கவில்லையா, அன்லா யர்ஜிஉ இலைஹிம் கவுலா, அந்த காளை மாட்டு கண்டுக்குட்டிக்கு நீ சொல்லி கொடுக்குறத கூட ரிப்பீட் பண்ண தெரியாதா, அதுங்களா பேசுறது ஒரு பக்கம் வை, அது ரெண்டாவது விஷயம் இல்லை. அதுக்கு நீ சொல்லி கொடுக்குறத ரிப்பீட் பண்ண தெரியாது, அது என்னடா கடவுளா மாறுறது அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்க ஏசினாங்க. அப்போ கடவுள்னு சொன்னால் பேசுகிறங்கிற தன்மை இருக்கணும். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டால், அதாவது சிலருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்றால், அல்லாஹுக்கு நம்ம வந்து அவன் பேசுபவன் அல்லது அல் குர்ஆன் நம்ம வந்து கலாமுல்லான்னு சொல்லிட்டோம்னு சொன்னால், அங்கே இருந்து இன்னொரு பிரச்சனை வரும். என்னது, உச்சரிக்கிறேன்னு வரும், பேசுறேன்னு ஒன்று வரணும். அப்படி உச்சரிக்கிறேன்னு வந்துட்டால் அந்த உச்சரிப்புல வந்து கண்டிப்பாக எழுத்துக்கள் இருக்கணும். அப்போ ஓசை ஒன்று வரும் பொழுது கண்டிப்பாக அங்கே நாக்கு, வாய், உதடு சம்பந்தப்படுது. அப்ப தசை, இரத்தம் இப்படி எல்லாம் வருமே. எனவே இதெல்லாம் வந்து படிப்பினங்களுக்குரிய தன்மையே. அப்ப அல்லாஹுக்கு அது இருக்க முடியாது. எனவே அல்லாஹுக்கு வந்து பேசுதல்ங்கிற பண்பு இல்லை. எனவே குர்ஆனும் வந்து கலாம் அல்ல, அல்லாஹுடைய பேச்சு அல்லன்னு வந்தாங்க. இது யாரு? பகுத்தறிவுவாதிகள் இப்படி சொல்ல தொடங்கினாங்க. நாங்க சொல்லுவோம், இது நீ செய்யக்கூடிய வீண் கற்பனை, நீ சொல்லக்கூடிய வீண் கற்பனை. எனவே கண்டிப்பாக அல் குர்ஆன் வந்து எழுத்துக்களை உள்ளடக்கியது என்கிறதுக்கு மிக தெளிவான ஹதீஸ்கள் இருக்குது. எப்படி இருக்குது? நபி அவங்க சொல்றாங்க, லா அகூலு அலிஃப் லா மீம் ஹர்ஃபுன், நான் அலிஃப் லா மீமை மொத்தமாக சேர்த்து ஒரு ஹர்ஃபாக நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப்ங்கிற தனி எழுத்து, லாமுன் ஒரு ஹர்ஃபு, மீம் ஒரு ஹர்ஃபு, எனவே 3க்கு 30 நன்மை இருக்குதுன்னு நபி அவங்க சொல்றாங்க. அதுல என்ன விளங்குது என்றால், குர்ஆன் வந்தால் அதுல எழுத்துக்கள் இருக்குது, உச்சரிப்பு இருக்குது, அது அல்லாஹ்வினுடைய பேச்சு, அது நல்ல மாத்து கருத்து இல்லை. இதனால இதனுடைய அர்த்தம் வந்து அல்லாஹுக்கு வாய் இருக்கணும், அதுக்கு அல்லாஹுக்கு உதடி இருக்கணும், அல்லாஹுக்கு நாக்கு இருக்கணும், தசு இருக்கணும், பல்லு இருக்கணும், இப்படி இது நீ கற்பனை செய்வது. இதில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? அல்லது அல்லாஹ் எங்கேயாவது சொன்னானா?
இல்லை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை கலாமுல்லான்னு சொல்றான், அல்லாஹ்வுடைய பேச்சு என்றான். அல்லாஹ் நாடும் பொழுதெல்லாம் அவன் பேசுவான். அந்த மலக்குகளோடு அவன் தினம் தினம் பேசுகிறான். நபிமார்களோடு அவன் நாடும் பொழுது அவன் பேசி இருக்கிறான். வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா அவனோட பேசி இருக்கான்னு வந்திருக்குது. ஃபலம்மா ஜாஅ லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு, இல்லையா? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலையை வந்தடைந்த பொழுது அல்லாஹு தஆலா அவரோடு உரையாடினான், பேசினான் இருக்குது. அல்லாஹு தஆலா பேசினான். அது எப்படி பேசினான், அது திரைக்கு பின்னால் பேசினான், அதுல அதனுடைய அமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அது எங்களுக்கு தெரியாது. ஆனா பேசியதாக என்னது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நாங்க ஈமான் கொள்றோம், அவ்வளவுதான். எனவே கலாம் என்று வந்தால் கண்டிப்பாக அதுக்கு எழுத்துக்கள் இருக்கணும், உச்சரிப்பு இருக்கணும். இதான் மொழியில் அறியப்பட்டது. மொழியில இதான் கலாம்ங்கிறது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. வஅகல்லு திலாஃபிஹி, அது அமைய பெறுவதனுடைய மிக குறைந்த பட்சம் எண்ணிக்கையானது. அந்த அக்கல் என்றால் அந்த அதாவது அட்லீஸ்ட் அதுல வர வேண்டியது மிக குறைந்த பட்சம். வஅகல்லு திலாஃபிஹி, வஅகல்லு திலாஃபினா வஅகல்லு திலாஃபில் கலாம், ஒரு 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 வாக்கியம் அமைய பெறுவதனுடைய மிக குறைந்த எண்ணிக்கையானது மினிஸ்மைன், 2 இஸ்ம்களின் என்றுமாகும். அதாவது ஒரு வசனம் அமைய பெறுவதனுடைய குறைந்த எண்ணிக்கை எத்தனென்றால் அதில் வர வேண்டிய சொற்களினுடைய எண்ணிக்கை மினிஸ்மைன், 2 இஸ்ம்கள் ஆகும். க ஜெய்துன் காயிமுன், அதுவாகிறது ஜெய்துன் காயிம் என்ற உதாரணத்தை போல. அவு ஃபியலின் வஸ்மின், அல்லது ஒரு ஃபியலும் ஒரு இஸ்மும் வரணும். ஒரு ஃபியலும் ஒரு இஸ்மும் வரணும். ஃபியல்ன்றது வினைச்சொல், இஸ்ம்ன்றது எழுவாய் ஃபாயில். காம ஜெய்துன், காம ஜெய்துன் என்பதை போல. இப்போ காம ஃபியல், ஜெயித் என்கிறது ஒரு இஸ்ம். அப்போ ஃபியலும் ஃபாயிலும் சேர்ந்து வந்திருக்கு. அதுக்கு பிறகு சொல்றாரு ஷரஹில சுவரு தலீஃபில் கலாம், ஒரு வசனம் அமைய பெறுவதனுடைய விதங்களானது, ஒரு வசனம் அமைக்கப்படுவதன மஜ்ஹூல் கருத்தனை வாசிக்கணும் வரதுக்குள்ள அல்லஃப யு அல்லிஃபு தலீஃபன், அதாவது கோர்வை செய்தான், தொகுத்தான், அமைத்தான், அந்த மாதிரி கருத்து அந்த அல்லஃபை கருத்தம். புத்தகம் எழுதுறாங்க முஅல்லிஃப், நூலாசிரியர் நம்ம சொல்றோம். அப்ப என்ன பண்ணுறாங்க, தொகுக்கிறார், அதனால அந்த அதை உருவாக்குறாரு. அதனால அப்ப ஒரு கலாம் உருவாக்கப்படுவதனுடைய விதங்களானவை 6 ஆகும். வதாலிக், அதற்கு காரணம் லி அன்னஹு யத்தஅல்லஃபு மின் இஸ்மைன், ஏனென்றால் அது 2 இஸ்ம்களால் அமைய பெற்று வரும். அவு மின் ஃபியலின் வஸ்மின், அல்லது ஒரு ஃபியலும் ஒரு இஸ்மும் வரலாம். ஒரு ஃபியலும் ஒரு இஸ்மும், ஒரு ஃபியலும் ஒரு ஃபாயிலும். அவு மின் ஜும்லத்தைன், அல்லது 2 ஜும்லாக்கள் அமையலாம். 2 ஜும்லாக்கள், ஒரு ஷர்த்தியத்தான ஜும்லாவும் ஒரு ஜவாபியத்தான ஜும்லாவும், ஷர்த்தும் ஜவாபும் வார, அதான் ஜும்லத்தைனி. அவு மின் ஃபியலின் வஸ்மைனி, அல்லது ஒரு ஃபியலும் 2 இஸ்மும் வரலாம். உதாரணமாக கான ஜெய்துன் ஆலிமன் அப்படி சொல்லச்சு, கான ஒரு ஃபியல், ஜெயித் அதே மாதிரி ஆலிம் என்கிற 2 இஸ்ம் அப்படி வரலாம் தானே. அவு மின் ஃபியலின் வசலாசத்தி அஸ்மாயின், அல்லது ஒரு ஃபியலும் 3 இஸ்ம்களும் வரலாம். இப்போ உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால் ஒரு ஒரு என்னது ஒரு ஃபியலும் 3 இஸ்ம்களும் வாரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நம்ம சொல்லலாம் இப்படி மாதிரி, இந்த இப்போ 2 மஃபூல் வரக்கூடிய ஃபியட்கள் இருக்குமே, அதுகளில் இது வாரத்துக்கு அது சாத்தியம் இருக்குது. உதாரணமாக அலம் து ஜெய்தன் ஃபாதிலன், உதாரணமாக ஜெய்தை ஒரு ஒரு சிறந்தவனாக நான் காட்டி கொடுத்தேன் வரும் பொழுது அங்கே அலம் தூக்குள்ள அனங்கிற ஒரு லமீர் இருக்கும். ஜெயித் ஒரு இஸ்ம், ஃபாதிலன்ட்டு இன்னொரு இஸ்ம். இப்போ அங்கே 3 இஸ்மும் ஒரு ஃபியலும் வருது, அப்படி வரலாம். அவு மின் ஃபியலின் அர்பஅத்தி அஸ்மாயின், அல்லது ஒரு ஃபியலும் 4 இஸ்ம்களும் வரலாம். அதே இப்போ வரலாம்னா அந்த 3 மஃபூல் வரக்கூடிய ஃபியட்களில் இது சாத்தியப்படும். உதாரணமாக ஆலம் து ஜெய்தன் அம்ரன் ஃபாதில் என்று சொல்லச்ச ஆலம் தூக்குள்ள ஒரு லமீர் இருக்குது, ஜெயித் அம்ரு ஃபாதில் அதுக்குள்ள 3 இஸ்ம், அப்போ மொத்தம் 4 இஸ்ம் ஃபியல் வருது. இது வரலாம். இது சம்பந்தம் விரிவாக பின்னால் சொல்லுவாங்க. அம்ம திலாஃபுஹு மின் இஸ்மைனி, பாருங்க முதலாவது சொல்றாரு அம்ம திலாஃபுஹு மின் இஸ்மைனி, 2 இஸ்ம்கள் நின்றும் அது அமைய பெறுவது, அதுல எது கலாம் அமைய பெறுவதானது ஃபலஹு அர்பஉ சுவரின், அதற்கு 4 வடிவங்கள் உள்ளன. சுவர்னால் வடிவம், இஹ்தாஹா அது அந்த வடிவங்கள்ல ஒன்று, இஹ்த சுவர் அந்த வடிவங்கள்ல ஒன்று, அன் யகூனா அவ்விரண்டும் இருப்பதாகும், அந்த 2 இஸ்ம்களும் இருப்பதாகும். முபுத்ததன் வஹபரன், முபுத்தத ஹபராக இருப்பதாகும். நஹு ஜெய்துன் காயிமுன், அதுவாகிறது ஜெய்துன் காயிமுன் என்ற உதாரணத்தை போல. இப்போ ஜெய்துன் காயிமுன் 2 இஸ்ம் வந்திருக்கு, ஒரு முபுத்ததாவும் ஒரு ஹபரும். அஸ்ஸானியா 2வது வரலாம். அன் யகூன 2வது விதம், அஸ்ஸூரத்து சானியா 2வது விதமானது அன் யகூன முபுத்ததன் வஃபாயிலன் சத்த மசத்தல் ஹபரி, முபுத்ததாவும்
ஒரு ஃபாயிலும் வரும். அந்த ஃபாயில் எப்படிப்பட்ட ஃபாயில் தெரியுமோ? ஃபாயிலன் சத்த மசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தை அடைக்கக்கூடிய, ஹபருடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஃபாயிலாக அது இருக்கும். அது என்னது? ஃபாயிலுன் சத்த மசத்தல் ஹபரி அப்படின்னா, பொதுவாக ஒரு முபுத்ததா வந்தால் அதுக்கு ஒரு ஹபர் வரணும். முபுத்ததா வந்தால் அதுக்கு ஹபர் வரணும். சில சந்தர்ப்பங்களில் முபுத்ததா வரும், அதற்கு ஹபர் இருக்காது, ஆனால் ஃபாயில் வரும். அந்த ஃபாயில் கிட்டத்தட்ட ஹபர் மாதிரி, கிட்டத்தட்ட ஹபருடைய அந்தஸ்து அது பெறும். உதாரணமாக பாருங்க, நஹு அகாயிமுனி ஜெய்தானி, அகாயிமுனி ஜெய்தானி என்ற உதாரணத்தை போல. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த ஹம்சா இஸ்திஃபாமுடைய ஹம்சா, அகாயிமுனி ஜெய்தானி, அதாவது 2 ஜெய்துகள் நிற்கிறார்களா. இப்ப இந்த வசனத்துல ஹம்சா இஸ்திஃபாமியா, காயிமுன் முபுத்ததஉன், காயிமுன் முபுத்ததஉன் மர்ஃபு, அஸ்ஸைதானி ஃபாயிலுன் சத்த மசத்தல் ஹபரின்னு வாங்க. ஏன் இவ்விடத்துல நம்ம ஜெய்தானி நம்ம ஃபாயிலாக வச்சோம்னால், பொதுவாக ஒரு இஸ்மு ஃபாயிலுக்கு பிறகு ஒரு இஸ்மு ஃபாயிலுங்கிறது ஒரு முதாரியான ஃபியல் மாதிரி. இஸ்மு ஃபாயில் இருக்கு தானே, அது ஒரு முதாரியான ஃபியல் மாதிரி. எப்படி ஒரு முதாரியான ஃபியலுக்கு ஃபாயில் வருமோ, அதே போல முதாரியான ஃபியல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இஸ்மு ஃபாயிலுக்கு பிறகு வர்றதுக்கு நம்ம ஃபாயிலுடைய ஏராபு தான் செய்யணும் அப்படின்னு வாங்க. எனவே அகாயிமுனி ஜெய்தானின்னு சொன்ன அர்த்தம் அயகூமு ஜெய்தானி. இதை வேற ஒரு உதாரணத்தை நம்ம சொல்வதாக இருந்தால், அலாரிபுன் அஸ்ஸைதானி, அலாரிபுன் ஜெய்துன் என்கிறதுல அலாரிபுன் அஸ்ஸைதானி அல்ல சும்மா அலாரிபுன் ஜெய்துன் நம்ம சொன்னா கூட அங்க ஹம்சா இஸ்திஃபாமியா, லாரிபுன் என்கிறது முபுத்ததா, ஜெய்துன் என்கிறது ஃபாயிலுன் சத்த மசத்தல் ஹபரின்னு தான் சொல்லுவாங்க. ஐயகூன முபுத்ததன் வ ஃபாயிலன், அது முபுத்ததாவாகவும் ஃபாயிலாகவும் வருவது. அது என்னது? முபுத்ததா வந்தால் ஹபர் தானே வரணும். ஃபாயில் என்றால் ஃபாயிலன் சத்த மசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தை அடைத்து விட்டு ஃபாயிலாக அது இருப்பதாகும். நஹு அகாயிமுனி ஜெய்தானி, அகாயிமுனி ஜெய்தானி என்ற உதாரணத்தை போல. வ இன்னமா ஜாஸதாலிக்க, அது ஆகுமானதெல்லாம், வ இன்னமா ஜாஸதாலிக்க, அது ஆகுமானதெல்லாம், லி அன்னஹு, ஏனென்றால் அது, ஃபி கூவத்தி கவுலிக்க, உன்னுடைய கூட்டினுடைய பவர்ல, பவர் என்றால் சக்தி, வலுவில் அது இருக்கிறது. எப்படிப்பட்ட வலு? அயகூமு ஜெய்தானி, அயகூமு ஜெய்தானி என்ற உனது கூற்றில் உள்ள அந்த 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 வலு, அந்த வலுவில் அது இருக்கிறது. அப்ப அகாயிமுனி ஜெய்தானி நீங்க சொன்னீங்க என்றால் அயகூமு ஜெய்தானி என்று அர்த்தம். எனவே ஒரு இஸ்மு ஃபாயில் என்பது ஒரு முலாரியான ஃபியல் மாதிரி. நீங்க நல்லா எழுதி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். லாரிபுன் என்கிறதையும் எல்ரிபு எழுதினால் ஹரக்கத் சக்கனாத்தில், அந்த ஹரக்கத்துகள் சுக்குன் விஷயங்கள்ல ரெண்டும் சரியா ஈக்குவலாக வரும். அதை நீங்க எழுதி பார்க்கலாம். உதாரணமா பாருங்க, நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ உதாரணமாக நம்ம லாரிபுன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதினால், இங்க நம்ம எல்ரிபுன்னும் எழுதிக்கலாம். எழுதி பாருங்க, எல்ரிபு. அதே மாதிரி இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஹரக்கத்தை வைக்கணும், சரியா? யது ரிபு, லா ரிபுன் வச்சு பாத்தீங்கன்னா ஹரக்க சக்கனத்துல சரியா ஈக்குவல் ஆகி வரும், சரி சமனாகி வரும். எப்படி? இங்க பாருங்க, இங்க ஃபத்ஹா ஹரக்கத், இங்கேயும் ஹரக்கத் ஃபத்ஹா, இங்க அலிஃபுக்கு சுக்கூன், இங்க லாதுக்கு சுக்கூன், இங்க ராவுக்கு கஸ்ரா ஹரக்கத், இங்கேயும் ராவுக்கு கஸ்ரா ஹரக்கத், இங்கேயும் ஹரக்கத், எது லாரிபுன்லையும் ஹரக்கத், எது ரிபுலையும் ஹரக்கத். எனவே ஹரக்கத் சக்கனாத்துகள்ல சரிக்கு சரி சமனாக அது வாரதை நீங்க பாக்குறதுக்கு கேளு. சரி, இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க, வதாலிக்க கலாமுன் தாமுன், இந்த வசனம், அதாவது அகாயிமுனி ஜெய்தானி, 2 ஜெய்துகள் நிற்கிறார்களா என்கிற அந்த உதாரணம் கலாமுன் தாமுன் ஒரு பூரணமான வாக்கியமாகும். லா ஹாஜத லஹு இலா ஷைஇன், அது அதனுடைய அர்த்தத்தை முழுமைப்படுத்துவதற்கு எதன்பாலும் அதற்கு தேவையில்லை. லா ஹாஜத லஹு, அதற்கு எந்த தேவையும் இல்லை. இலா ஷைஇன், எதன்பாலும் அதற்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த அயகூமு ஜெய்தா, அந்த அகாயிமுனி ஜெய்தானி நம்ம ஒரு வசனம் ஒன்று சொன்னோம்னால் அதுல அர்த்தம் முழுமை பெற்றது. அதுல ஒரு முபுத்ததாவும் ஒரு ஹபரும் இருக்கிற மாதிரி அதுல வசனம் முழுமை பெற்று இருக்குது. ஃபக்கதாலிக்க ஹாதா, எனவே ஃபக்கதாலிக்க ஹாதா என்றால் இது மாதிரித்தான் அது இருக்கிறது, இது மாதிரித்தான் அது இருக்கிறதுன்ற அர்த்தம். ஒரு முழுமை பெற்ற ஒரு வாக்கியமாக அது இருக்குது. அசாலிசா, மூன்றாவது,
அன் யகூனா முபுத்ததன் வனாயிபன் அன் ஃபாயிலின், ஒரு முபுத்ததாவும் ஒரு நாயிப் ஃபாயிலும் ஆக அந்த இரண்டு இஸ்ம்களும் இருப்பதாகும். சத்த மசத்தல் ஹபரி, ஃபாயிலுடைய ஹபருடைய இடத்தை அடைக்கக்கூடிய நாயிபுல் ஃபாயிலும் முபுத்ததாவும் வருவது. ஒரு முபுத்ததாவும் ஒரு நாயிபனின் ஃபாயிலும் வருது. அந்த நாயிபனின் ஃபாயில் கிட்டத்தட்ட ஹபருடைய இடத்துல உள்ள மாதிரி. உதாரணமாக நஹு அமதுரூபுனி ஜெய்தானி, இப்போ இரண்டு செய்துகள் அடிபடக்கூடியவர்களாண்டுச்ச. மதுரூப் என்கிறது இஸ்மு மஃபூல் பிஹி, இஸ்மு மஃபூல். அது அஸ்ஸைதானி என்கிறது நாயிபுன் அனில் ஃபாயில். எனவே அமதுரூபுன் ஜெய்தானி என்கிறது அயுதுரபு ஜெய்தானி. நம்ம யுதுரபுன்னு மஜ்ஹூலான ஃபீலை வச்சால் எப்படி அஸ்ஸைதானி நாயிபனி ஃபாயில்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி மதுரூபுன் என்கிற இஸ்ம ஃபூலுக்கு பிறகு வந்த அஸ்ஸைதானி என்கிற அந்த இஸ்ம்களுக்கு நம்ம நாயிபனி ஃபாயில்னு சொல்லுவோம். ஆனால் அது சத்த மசத்தல் ஹபரி, சத்த மசத்தல் ஹபரி. அப்போ ஏன் நம்ம இப்படி சொன்னால் ஈரா பிழைச்சி போயிருமா? எப்படி? இப்போ உதாரணமாக அகாயிமுனி ஜெய்தானி அமதுருபுனி ஜெய்தானி போன்றவைகளில் அஸ்ஸைதானி என்கிறத முபுதா முஆஹராக வச்சு காயிமை நம்ம வந்து ஹபராக வைக்கலாம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் அது சரி வராது. காரணம் என்ன கேட்டால் அஸ்ஸைதானி என்கிறது தஸ்னியா, அப்போ காயிமுன் என்கிறது தஸ்னியாவாக வரணும். இப்படி இருந்தா சரி. அஸ்ஸைதானி கா ஈமானின்டா சரி, முபுதா ஹபர். அஸ்ஸைதானி கா ஈமானின்னு வந்தால் முபுதா ஹபர், சரி, ஓகே. அஸ்ஸைதானி மதுரூபானின்னு வந்தால் அது முபுதா ஹபர்னு வைக்கலாம். ஆனால் இங்கே அப்படி அல்லையே. இங்கே இருக்க எப்படி இருக்குது? காயிமுன் ஒருமையாகவும் அஸ்ஸைதான் தஸ்னியாவும் இருக்கு, மதுரூப் ஒருமையாகவும் அஸ்ஸைதானி தஸ்னியாவாகவும் இருக்கு. அப்போ எப்படி அதை முபுதா ஹபரை வைக்கிறே இல்லாது. எனவே நம்ம எப்படி ரப் சொல்றதுன்னு கேட்டால் காயிமுன் அகாயிமுனி ஜெய்தானில ஹம்ஸை சிஃபாமியா காயிமுன் முபுத்ததா அஸ்ஸைதானி ஃபாயிலுன் சத்த மசத்தல் ஹபரி வல் ஜும்லா இஸ்மியா இன்ஷாஇயா. மதுரூபுனி ஜெய்தானி அதே கேஸ் தான். ஹம்ஸா இஸ்திஃபாமியா மதுரூபுன் முபுத்ததஉன் அஸ்ஸைதானி நாயிபுன் அனில் ஃபாயில் சத்த மசத்தல் ஹபரி வல் ஜும்லா இஸ்மியா இன்ஷாஇயா. அர்ராபியா நான்காவது வடிவம் ஐயகூனா, அந்த ரெண்டு இஸ்ம்களும் இருப்பதாகும். இஸ்ம ஃபிஅலின் வஃபாயிலிஹி, சாரி இஸ்ம ஃபிஅலின் வஃபாயிலஹு, இஸ்மு ஃபியலாகவும் அதனுடைய ஃபாயிலாகவும் இருப்பதாகும். இஸ்ம ஃபிஅலின் வஃபாயிலஹு. நஹு ஹைஹாத்தல் அகீக், ஹைஹாத்தல் அகீக் என்ற உதாரணத்தை போல. ஹைஹாத் என்றால் பவுத, அல் அகீக்ன்றது வந்து ஒரு இடத்துல பெயர். ஹைஹாத்தல் அகீக்னா பவுத மகானு அல் அகீக், அகீக் என்ற இடம் தூரமாகி விட்டது. ஃபஹைஹாத்த இஸ்மு ஃபியல், ஹைஹாத்த என்ற சொல்லானது ஒரு இஸ்மு ஃபியலாம். இஸ்மு ஃபியல் என்ன அர்த்தம்? ஃபியலுடைய அர்த்தம் வடிவம் வந்து இஸ்ம் என்றால் ஒரு ஃபியல்னு வரது 44 வசன்களுக்குள்ள வரணும். இந்த ஹைஹாத்தை என்ன வசனுக்குள்ள சேர்க்கிறது? ஃபை ஆல வசன் மாதிரி அது இருக்கு. அப்படி ஒரு வசன் ஒன்று ஃபியல்ல இல்லை. ஸோ அதை நம்ம வந்து இஸ்முடைய வடிவத்தையும் ஃபியலுடைய அர்த்தத்தையும் கொண்டு இருப்பதனால அது இஸ்மு ஃபியல். அப்போ வஹுவ பிமஅனா பஉத, இந்த ஹையாத்தவுடைய அர்த்தம் என்னென்றால் பிமஅனா பஉத, பஉத தூரமாகி விட்டது என்ற அர்த்தத்தை கொண்ட ஒரு சொல்லாகும். வல் அகீக், அகீக் என்பது ஃபாயிலும் பிஹி, எதுக்கு ஃபாயில்? பஉத என்கிற ஃபியலுக்கு ஃபாயில் ஆகும். பஉதனா அந்த ஹைஹாத்த என்கிற ஃபியலுக்கு ஃபாயில் ஆகும். அப்போ இவருடைய கருத்தின்படி, இப்னு ஹிஷாம் அவங்களோட கருத்துப்படி ரஹிமஹுல்லா, அவருடைய கருத்தின்படி இஸ்மு ஃபியலை அவர் ஒரு இஸ்மாக பார்த்துருக்காரு. இஸ்மு ஃபியலை ஒரு இஸ்மாக பார்த்துக்காரு, ஒரு ஃபியலாக பார்க்கல. எனவே இங்க ரெண்டு இஸ்ம்ன்றது வந்து ஒரு இஸ்மு ஃபியலும் அதனுடைய ஃபாயிலும் சேர்ந்து வாரது என்று அவர் சொல்ல வராரு. வ அம்ம திலாஃபுஹு, அது அமைய பெறுவதானது. மின் ஃபியலின் வஸ்மின், ஒரு ஃபியல் ஒரு இஸ்மில் நின்றும் அது அமைய பெறுவதானது. ஃபலஹு சூரத்தானி, அதற்கு இரண்டு வடிவங்கள் இருக்கின்றன, அதற்கு இரண்டு வடிவங்கள் இருக்கின்றன. இஹ்தாஹுமா, அவ்விரண்டில் ஒன்றானது, அந்த ரெண்டு வடிவங்களில் ஒன்றானது ஐயகூன் அல் இஸ்மு ஃபாயிலன், வரக்கூடிய அந்த இஸ்ம் ஃபாயிலாக இருப்பதாகும். அப்ப ஒரு 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 ஃபியலும் ஒரு ஃபாயிலும் வந்தால் அங்க ஒரு ஃபியலும் ஒரு இஸ்மும் வந்தன அர்த்தம். நஹு காம ஜெய்துன், அதுவாகிறது காம ஜெய்துன் என்ற உதாரணத்தை போல. வசானியத்து, இரண்டாவது வடிவமானது ஐயகூன் அல் இஸ்மு நாயிபன் அனில் ஃபாயிலி, அந்த இஸ்ம் நாயிப் அனில் ஃபாயில், ஃபியலுக்கு பகரம் வந்தது நாயிப் அனில் ஃபாயிலாக இருப்பதாகும். அது பெரும்பாலும் மஅரூஃபான ஃபியலுக்கு வரக்கூடிய அந்த இஸ்ம் ஃபாயிலாக இருக்கும். மஜ்ஹூலான ஃபியலை அடுத்து வரக்கூடிய இஸ்ம் நாயிப் அனில் ஃபாயிலாக இருக்கும். அப்படித்தானே? மஅரூஃபான ஃபியலை அடுத்து வரக்கூடிய இஸ்ம் ஃபாயில், மஜ்ஹூலான ஃபியலை அடுத்து வரக்கூடிய இஸ்ம் வந்து மஜ்ஹூல், அந்த நாயிப் அனில் ஃபாயில் நம்ம சொல்றதுக்கு. நஹு லுரிப ஜெய்துன், அதுவாகிறது லுரிப ஜெய்துன் என்ற உதாரணத்தை போல. அப்ப இங்க
காம ஜெய்துல காம ஃபியல் மாதி, ஜெய்துன் ஃபாயிலுன் மர்ஃபு வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா. துரிப ஜெய்துன்ல துரிப ஃபியல் மஜ்ஹூல் அல்லது ஃபியலுன் லம் யுஸம்ம ஃபாயிலுஹு, ஃபியல் மாதி லம் யுஸம்ம ஃபாயிலுஹு. ஜெய்துன் வந்து நாயிபுன் அனில் ஃபாயிலி வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியான்னு சொல்லி நம்ம அதுக்கு இரப் சொல்லுவோம். வ அம்ம இத்திலாஃபுஹு மினல் ஜும்லத்தைன், இரண்டு ஜும்லாக்களால் அது அமைய பெறுவதானது ஃபலஹு சூரத்தன் ஐலன், அதற்கும் இரண்டு வடிவங்கள் இருக்கின்றன. இஹ்தாஹுமா, அவ்விரண்டில் ஒன்றானது ஜும்லத்து ஷர்தி வல் ஜஸா, ஷர்த்தும் ஜவாபும். ஜஸான ஜவாப், ஷரத்துடைய அதாவது நிபந்தனை கூற்று, ஜஸாண்டால் அதாவது பதில் கூற்று. அப்போ ஒரு நிபந்தனை கூற்றும் ஒரு பதில் கூற்றும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஜும்லா. அப்போ ரெண்டு ஜும்லா தானே அது. ஷரத்து ஒரு ஜும்லாவாக இருக்கும், ஜவாப் என்கிறது இன்னொரு ஜும்லாவாக இருக்கும். நஹு இன்காம ஜெய்துன் கும்து. இப்போ இன்காம ஜெய்துன் கும்துல வந்து இன்காம ஜெய்துன் ஒரு ஃபேலும் ஒரு ஃபாயிலும் சேர்ந்து வந்த ஒரு ஷர்த்தியத்தன வாக்கியம். கும்து என்கிறது ஒரு ஜவாப், அதில் காமவும் ஆணையங்கிறது அமீரும் இருக்கு. அப்போ ஜெயித் எழுந்து நின்றால் நான் எழுந்து நிற்பேன். இங்க ரெண்டு ஜும்லாக்கள் சேர்ந்து ஒரு கலாமாக வந்திருக்கு. வசானியத்து, இரண்டாவது வடிவமானது ஜும்லத்த அல் கசமி வஜவாபுஹு, ஜும்லத்த அல் கசமி வஜவாபிஹின்னு வாசிங்க. ஜும்லத்த அல் கசமி வஜவாபிஹி, அதாவது கசமுடைய இரண்டு ஜும்லாக்களையும் கசமையும் அதனுடைய ஜவாப், கசமும் அதனுடைய ஜவாபும் சேர்ந்து வரக்கூடிய இரண்டு ஜும்லாக்கள் ஆகும். ஒரு சத்தியமும் அதனுடைய பதில் கூற்றுமாக வாரது. அதாவது முக்சம், சத்தியத்துக்கு நம்ம சொல்ற கசம் என்று சொல்லி, எதுக்கு எந்த விஷயம் சத்தியமாக சத்தியம் எந்த விஷயத்துக்காக வேண்டி சத்தியம் செய்யப்பட்டதுக்கு முக்சம் அலைகின்றாங்க. ஒன்று முக்சம் பிஹி, முக்சம் அலைஹி. இப்போ உதாரணமாக அல்லாமி சத்தியமாக இன்றைக்கு மழை பெய்யும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாருங்களேன். அப்படி சொல்றது சரியா பிள்ளையா? அது அல்லாவுடைய கையோட உள்ளது. சரி, அதை விட லேசான வாக்கியம் சொல்லுவோமே, அல்லாமி சத்தியமாக நான் இன்றைக்கு அவனுக்கு அடிப்பேன் அப்படின்றாரு. அல்லாஹ் சத்தியமாக நான் அவனுக்கு இன்றைக்கு அட்டிக்காமனா விட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றாரு. வல்லாஹி லஅத்ரிபன்ன ஸைதன், அல்லாமி சத்தியமாக ஜெய்துக்கு நான் சாத்துவேன் அப்படிங்கிறாரு. இப்ப இங்க வல்லாஹிங்கிறது கசம், அதுக்கு பிறகு லஅத்ரிபன்ன ஸைதன் என்கிறது இன்னொரு ஜவாப், அந்த சத்தியத்தினுடைய ஜவாப். அது முக்சம் அலைஹி என்ற அந்த விஷயத்துக்கு தான் சத்தியம் செய்யப்பட்டு இருக்குது. எனவே இப்ப இந்த வல்லாஹி நம்ம சொன்னதுக்கு என்ன அசல் வந்து உக்குசிமு பில்லாஹி தான். அது உக்குசிமு பில்லாஹி, உக்குசிமு பில்லாஹிங்கிறது ஒரு ஜும்லா, ல அத்ரிபன்ன ஸைதன்ங்கிறது இன்னொரு வாக்கியம். பாருங்க, இங்க காட்டிக்கிறாரு. நஹு அஹ்லிஃபு பில்லாஹி லஸைதுன் காயிமுன், அல்லாஹ் மீ சத்தியமாக, அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் சத்தியம் செய்கிறேன். லஸைதுன் காயிமுன், நிச்சயமாக ஜெயித் நிற்கிறான். அப்ப இங்க அஹ்லிஃபு பில்லாஹி என்கிறது ஒரு ஜும்லா, ஜெய்துன் காயிமுன் என்கிறது இன்னொரு ஜும்லா. அப்ப ரெண்டு ஜும்லா சேர்ந்து வந்திருக்கு. அங்க சத்தியமும் அதனுடைய ஜவாப் வந்திருக்கு, கசம் அது அதோட ஜவாப். நாலாவது சொல்றாரு, வ அம்மா இக்திலாஃபுஹு மின் ஃபிஇலின் வஸ்மைன், ஒரு ஃபியல் இன்னும் இரண்டு இஸ்ம்களால் அது அமையப்பெற்று வருவதற்கு உதாரணம் ஃபனஹு கான ஜெய்துன் காயிமன் என்ற உதாரணத்தை போல. இங்க கானங்கிறது ஒரு ஃபியல், ஜெய்துன் காயிமங்கிறது ரெண்டு இஸ்ம். பெரும்பாலும் இந்த மாதிரி வர்றது தான் நமக்கு வரும். கான வஹவாத்துஹா அதுகளில் வரக்கூடிய ஜும்லாக்கள்லாம் இப்படி தான் இருக்கும். கானங்கிறது ஒரு ஃபியல், அங்கால ஜெயித் காயிமங்கிறது ரெண்டு இஸ்ம். வ அம்ம இக்திலாஃபுஹு மின் ஃபிஇலின் வ ஸலாஸத்தி அஸ்மாஇன், ஒரு ஃபியல் மூன்று இஸ்ம்கள், ஒரு ஃபியலாலையும் மூன்று இஸ்ம்களாலையும் அது அமைய பெற்று வருவதானது ஃபனஹு அலம் து ஜெய்தன் காயிமன் என்பதை அலம் து ஜெய்தன் ஃபாதிலன் என்ற உதாரணத்தை போல. அலம் துன நான் அறிவித்தேன், நான் அறிவித்து கொடுத்தேன். ஜெய்தன் ஜெய்துக்கு நான் அறிவித்து கொடுத்தேன். சாரி, அலம் து ஜெய்தன் ஃபாதிலன், அதாவது ஜெய்தை சிறந்தவனாக நான் அறிவித்து கொடுத்தேன். யாருக்குன்னு வரல, சும்மா ஜெய்தை நான் சிறந்தவனாக அறிவித்தேன் அல்லது அறிவித்து கொடுத்தேன் அப்படி மாதிரி அதுக்கு கருத்து வரும். அப்ப இங்க எங்க மூணு இஸ்ம் வந்திருக்குது என்றால் ஆயிலம் தூல ஆயிலம் என்ற ஃபியல், ஆயிலம் தூக்குள்ள ஒரு அணங்கிற தமீர் இருக்குது, அதான் ஃபாயில், அது ஒரு தமீர். ஜெய்தன் இரண்டாவது இஸ்ம், ஃபாதிலன் மூணாவது இஸ்ம். எனவே மூணு இஸ்ம்களும் ஒரு ஃபியலும் வந்திருக்கு. வ அம்ம இக்திலாஃபுஹு மின் ஃபிஅலின் வ அர்பஅத்தி அஸ்மாஇன், ஒரு ஃபியலும் நான்கு இஸ்ம்களாலும் அது அமைப்பெறுவதற்கு உதாரணம் ஃபனஹு அலம் து ஜெய்தன் அம்ரன் ஃபாதிலன், நான் ஜெய்துக்கு அறிவித்து கொடுத்தேன், அம்ரை
ஃபாதில்னா சிறந்தவனாக. அப்ப ஜெயிதுக்கு அம்ரை ஒரு சிறந்தவனாக நான் அறிவித்து கொடுத்தேன் என்கிற உதாரணத்தில் 4 இஸ்மும் ஒரு ஃபீலும் வந்திருக்குது. எங்க 4 இஸ்ம்னால் அலம்துல வரக்கூடிய அணைங்கிற லமீர், ஜெயித் 2வது, அம்ரு 3வது, ஃபாதில் 4வது. இப்படியும் வரையலாம். இதெல்லாமே ஒரு வசனம் அமைந்து வருவதற்கான பேட்டர்ன்கள், முறைமைகள்னு காட்டியிருக்காங்க. இனி இது பொதுவான ஒரு பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் அமைவதற்கான விதங்கள் என, அதாவது 2 பெயர் சொல்லாக வார, ஒரு ஃபியலும் ஒரு ஃபியலும் ஒரு இஸ்மும் வார, ஒரு ஃபியலும் 2 இஸ்மும் வார, ஒரு ஃபியலும் 3 இஸ்ம் வார, ஒரு ஃபியல் 4 இஸ்ம் வார, 2 ஜும்லாக்களால் வசனம் அமைய பெற்று வார, இப்படி நிறைய நமக்கு இங்க எடுத்து காட்டி இருக்கிறாங்க. நமக்கு இவ்வளவும் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கடைசி பந்தியையும் கொஞ்சம் வாசித்து விட்டால் இதனுடைய அந்த தொடர் முடிஞ்சிடும் போல எனக்கு விளங்குது. அதை நான் வாசிக்க வரேன். ஃபஹாதிஹி சுவரு தலிஃப், இவைகள் தான் ஒரு வசனம் அமையப்பெறுகிற வடிவங்களாகும். வ அகல்லு திலாஃபி மின் இஸ்மைனி, எனவே ஒரு ஃபியல் அமையப்பெறுவதனுடைய குறைந்தபட்சம் 2 இஸ்ம்களாகும். அவ் மின் ஃபியலின் வஸ்மின், ஒரு ஃபியலும் ஒரு இஸ்மும் வரலாம். கமா தக்கருத்து, நான் சொன்னதை போல. ஒமா சர்ரஹ்து பிஹி, நான் மிக வெளிப்படையாக சொன்ன ஒன்றையும் போல. மின் அன்னதாலிக்க, நிச்சயமாக இதுதான். ஹுவ அகல்லுமா யதஅல்லஃபு மின்ஹுல் கலாம், ஒரு வசனம் அமையப்பெறுவதனுடைய மிக குறைந்த எண்ணிக்கையாகும். ஹுவ முராதுன் நஹ்வியீன, இதுதான் நஹ்வியங்களால் நாடப்படுகிற ஒன்றுமாகும். வ இபாரத்து பஅதிஹிம், இன்னும் சிலருடைய வாசகமானது, அவர்களில் சிலர்னா நஹ்வியங்களுடைய சிலருடைய வாசகமானது, தூஹிமு, நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அன்னஹு லா யகூனு இல்லா மினிஸ்மைனி, அதாவது ஒரு கலாம் அமைவது 2 இஸ்ம்கள் என்றுமே அன்றி அமையக்கூடாது என்று நமக்கு அது சொல்லுது. அவ் மின் ஃபியலின் வஸ்மின், அல்லது ஒரு ஃபியலாலையும் ஒரு இஸ்மானையும் மாத்திரம்தான் வசனம் அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, சந்தர்ப்பங்கள்ல 2 இஸ்ம்களால வரலாம், ஒரு ஃபியல் ஒரு இஸ்மால வரலாம். சில டைம்ல ஒரு ஃபியல் 2 இஸ்ம், ஒரு ஃபியல் 3 இஸ்ம். இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு இஸ்ம் ஒரு ஃபியல் 4 இஸ்ம்கள் வரலாம், 2 ஜும்லாக்கள் சேர்ந்த வசனம், இப்படியெல்லாம் வரலாம். ஆனா நிறைய நஹு கிதாபுகள் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு வசனம் அமைவதாக இருந்தால் அதனுடைய ஆக குறைந்த எண்ணிக்கை 2 இஸ்ம்கள் அல்லது ஒரு ஃபியலும் ஒரு இஸ்மும் அப்படின்னு தான் எல்லா கிதாபுகள்லையும் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக நீங்க முத்தமிமத்துல் ஆஜுர்மியா அல்லது மத்துல் ஆஜுர்மியாவோட நீங்க எடுத்து பார்த்தாலும், அதே மாதிரி அந்நஹுல் வாதி போன்ற கிதாபுகள் எடுத்து பார்த்தோன்னா அப்படித்தான் பொதுவாக சொல்லி இருப்பாங்க. ஆனா இவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால், அப்படி இல்லை. அதாவது 2 இஸ்ம்களாலையும் வரலாம், ஒரு ஃபியல் ஒரு இஸ்மாலையும் வரலாம், அல்ல சிந்தமானது ஒரு ஃபியல் 2 இஸ்ம் தேவைப்படும், ஒரு ஃபியல் 3 இஸ்ம் தேவைப்படும், ஒரு ஃபியல் 4 இஸ்ம் தேவைப்படும். சில டைம் 2 ஜும்லாக்கள் சேர்ந்து ஒரு வசனமாக வரலாம். இப்படியெல்லாம் பல பேட்டர்ன்களில் வரையலும். எனவே இப்படித்தான் 2 இஸ்ம்களாலேயும் ஒரு இஸ்மும் ஒரு ஃபேலும் தான் மாத்திரம்தான் வரணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை என்கிற செய்தியை சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான மேலதிகமான விளக்கங்கள் அடுத்த வகுப்பில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதையும் பார்த்துட்டு திருப்பி அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஏராபுடைய வகைகள் சம்பந்தமான புதிய பாடப்பரப்புக்குள்ள நம்ம